ஓகே கைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, அதில் எப்படி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, இது எதுக்காக பயன்படுத்துவாங்க, இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான அஜெண்டா பாருங்க. எக்ஸப்ஷன்னா என்ன, பைத்தன்ல என்னென்ன காமன் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ட்ரை அண்ட் எக்ஸப்ட், மல்டிபிள் எக்ஸப்ட் பிளாக்ஸு, எல்ஸுக்கும் ஃபைனலிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு, ரைஸ் என்ற கீவேர்டு, இதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, ஒரு ரியல் லைஃப் அனலாஜி வச்சு. ஓகே, இப்போ ரியல் லைஃப் அனலாஜி அப்படின்றது யோசிச்சு பாருங்க. ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏடிஎம் மிஷினில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட கார்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்னை டைப் பண்ணுறீங்க. ஓகே, கார்டை போட்டு என்ன பண்ணுறீங்க, பின்னை டைப் பண்ணுறீங்க. அந்த பின் வந்து நீங்கள் கரெக்டாக போடாமல் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும், ராங் பின் அப்படின்னு காட்டும் இல்லையா? ஸோ ஏடிஎம் கிராஷ் ஆகாது. ஓகே, ஏடிஎம் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு கிராஷ் ஆகாது. அந்த விஷயத்தை இது எப்படி ரிசால்வ் பண்ணும் அப்படின்னா ராங் பின் அப்படின்னு சொல்லி ரிசால்வ் பண்ணும். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றதும். ஒரு எரர் வரும்போது அந்த அந்த ப்ரோக்ராம் ஆனது கிராஷ் ஆயிடும், ரைட்டா? அந்த கிராஷ் ஆகிறதுல இருந்து தவிர்க்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? சரி, என்னென்ன மாதிரியான கிராஷஸ்லாம் நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ பைத்தன்ல காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸே எங்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட வந்து நம்பர் ஈக்குவல் டு int of input of enter the number அப்படின்னு நான் கொடுக்குறேன். enter the numberனு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் டிவைடட் பை 0னு கொடுக்குறேன். ஓகே, வாட் ஐ வாண்ட், அதை வந்து பிரிண்ட் கூட பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இன்புட் கேட்கும். இன்புட்ல நான் 12னு தரேன். இப்போ என்னாச்சு, 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? ஏன்னா உங்களுக்கு தெரியும், மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு நம்பரை உங்களால என்ன பண்ண முடியாது, 0வால டிவைட் பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ப்ரோக்ராமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் எனக்கு கிராஷ் ஆகாம இதுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருந்தா பரவாயில்லையா இருந்திருக்கும், இதுக்கு பதிலா நீங்க டினாமினேட்டர் 0வா வச்சுக்க கூடாதுன்னு வந்திருந்தா எனக்கு பரவாயில்லையா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்றோம். இப்போ ஒரு எரர் வந்திருக்கு இல்லையா, அதுதான் எக்ஸப்ஷன். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வர போறோம் அப்படின்றத தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்ல போறோம். சரி, இப்போ பைத்தன்ல காமனா இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்ன, எரர்னு சொல்லலாம். ஓகே, இல்லை என்னென்னலாம் இருக்கு பாருங்க. 0 டிவிஷன் எரர், வேல்யூ எரர், டைப் எரர், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், இண்டெக்ஸ் எரர், கீ எரர், நேம் எரர், ஆட்ரிபியூட் எரர்னு எல்லாமே இருக்கு. அதுக்கான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்க ஸ்கிரீனை பாஸ் பண்ணி என்னன்னு படிச்சு பாருங்க, ரைட்டா? ஸோ உதாரணத்துக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்றது, ஒரு ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது இல்லாத பட்சத்தில் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு எரர் வரும். சரி, இப்போ இந்த எரரை எப்படி நம்ம சால்வ் பண்றது, எரருக்கு பதிலான ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட இஃப் கண்டிஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இஃப் கண்டிஷன்ல இஃப்னு ஒன்று இருக்கும், எல்ஸ் ஒன்று இருக்கும். இஃப் ஒர்க் ஆகலைன்னா எல்ஸ் ஒர்க் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்றேன், நான் இதே விஷயத்த ட்ரை பண்ண போறேன். எதை ட்ரை பண்ண போறோம், நம்பர் ஈக்குவல் டு int of input of enter the number அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போறோம், நம்பர் டிவைடட் பை 0னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்க என்ன தர போறேன் அப்படின்னா எக்ஸப்ட் பிளாக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ட்ரை பிளாக்ல இருக்கிறது ஒர்க் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது, எனக்கு அவுட்புட் வந்துடணும். அது ஒர்க் ஆகாத பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸப்ட் பிளாக்ல இருக்கிறது ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இதை என்ன தரேன், பிரிண்ட் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதை ட்ரை பண்ண போது, இதை ட்ரை பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, எரர் வரலைன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா எரர் வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எரர் வந்த உடனே எனக்கு எக்ஸப்ட்ல இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, இன்புட் கேட்குது, இன்புட் நான் 12னு தரேன், சம்திங் வென்ட் ராங்னு வந்திருக்கு. ப்ரோக்ராம் கிராஷ் ஆச்சா? போன தடவை என்னாச்சு, ப்ரோக்ராம் ஆனது கிராஷ் ஆயிடுச்சு.
ஓகே, நான் என்ன குடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும்? கிராஷ் ஆயிடும். ஆனா இந்த தடவ கிராஷ் ஆகாம எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட் குடுத்திருக்கு. சேம் லைக் ஏடிஎம் அனாலஜி. ஏடிஎம்ல போயிட்டு நீங்க தப்பா பின்ன போடுறீங்க அப்டின்னா, ஏடிஎம் வொர்க் ஆகாம போகுமா? ஏடிஎம் வொர்க் ஆகும். ஆனா அந்த எரருக்கான ஆல்டர்னேட்டிவ் ரிசல்ட்ட ராங் பின்ன்னு குடுக்கும். ஸோ அதே ஐடியா தான் இது. சரி. இதுதான் ஒரு பேசிக். ஸோ பேசிக்கா இப்படிதான் வந்து நீங்க ட்ரை அப்புறம் அக்செப்ட்ன்றத யூஸ் பண்ணுவீங்க. சரி. இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை அப்டின்னா, டிஃபரண்ட் எரருக்கு டிஃபரண்ட் ரிசல்ட் வேணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன எரர் வந்திருக்கு? 0 டிவிஷன் எரர் வந்திருக்கு. இப்ப 0 டிவிஷன் எரர்னா எனக்கு ஒரு மாரியான அவுட்புட் வரணும். வேல்யூ எரர்னா அதுக்கு ஒரு மாரியான அவுட்புட் வரணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்போ அதுக்கான ஒரு கோடிங் எழுதலாமா? அப்போ ட்ரை பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் குடுக்குறேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஏன்னு ஒரு வேரியபிள் என்கிட்ட இல்லவே இல்ல. ஓகே, ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கனா? இல்ல. ஸோ எக்ஸெப்ட்ல இப்போ என்ன தரேன்னா 0 டிவிஷன் எரர்ன்னு தரேன். ஓகே, என்ன பண்ணியிருக்கோம்? 0 டிவிஷன் எரர்ன்னு குடுத்துருக்கோம். 0 டிவிஷன் எரரா இருந்தா எனக்கு என்ன ரிசல்ட் வரணும்? ஸோ போன தடவ என்ன எரர குடுத்தாலும் உங்களுக்கு சம்திங் வென்ட் ராங் மட்டும் தான் வரும். ஆனா நான் இப்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த எரர்னா இந்த அவுட்புட், இந்த எரர்னா இந்த அவுட்புட்ன்னு குடுக்க போறேன். ஸோ இங்க என்ன ரிசல்ட் வரணும்? 0 டிவிஷன் எரருக்கு டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு குடுத்துறேன். ஓகே, சரி. இதே வேல்யூ எரரா இருந்தா எனக்கு என்ன வரணும்? எக்ஸெப்ட் பிரிண்ட் this is not a valid value அப்படின்னு கொடுத்துடலாம். எக்ஸப்ட் இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு? வேல்யூ எரர் இருக்கு. அங்கே சஜஷன் வரும். அதனால நீங்க வரி பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா பிரிண்ட் சம்திங் எல்ஸ் வென்ட் ராங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது சம்திங் எல்ஸ் வென்ட் ராங் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்ன எரர் வந்திருக்கு? பிரிண்ட் ஏவை மட்டும் கொடுத்தா என்ன எரர் வரும் பாத்துருவோமா? நேம் எரர் வந்திருக்கு. அப்ப நேம் எரர் அப்படின்றது எனக்கு இது அக்கறை பண்ணல. இது நேம் எரர் அக்கர் பண்ணுச்சுன்னா நேம் எரர் தான் அக்கர் பண்ணிருக்கு. 0 டிவிஷன் எரரையோ இல்ல வேல்யூ எரரையோ அக்கர் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நேம் எரருக்கு பதிலா இப்போ 12/0ன்னு கொடுக்குறேன். என்ன ஆயிடும்? டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வரும். வேல்யூ எரர் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்க பல எக்ஸப்ட் பிளாக்கை நீங்க கட்டமைக்கலாம். இந்த எரர்னா இந்த ரிசல்ட், இந்த எரர்னா இந்த ரிசல்ட் நீங்க வந்து பல எக்ஸப்ட் பிளாக்கை கட்டமைக்கலான்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதே மாதிரி எனக்கு அந்த எரரே என்னன்னு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் உங்களால குறி எழுத முடியும். அதுவும் நான் சொல்லவா? how can I do that? இப்போ எனக்கு இந்த எரர் அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு அந்த இடத்துல அப்படியே காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நம்மளால பண்ண முடியும். உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆஸ் ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இதையும் ஆஸ் இப்போ என்ன எரர் வருதோ அந்த எரரை எனக்கு என்னோட ஆப்ஷனல் இங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் இல்லாம அது என்ன எரரோ அந்த எரர் அப்படியே எனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். எரர் அப்படின்னு கொடுக்கணும். இதான் சின்டாக்ஸ். ஸோ இந்த எரரை நான் ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த எரர் அக்கர் ஆச்சுன்னா அதுக்கேற்ற வேல்யூ எனக்கு இங்க கிடைக்கும். அதே மாதிரி இங்க என்ன கொடுக்கலாம்? எரர் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். எஃப்ஸ்ட்ரிங்லாம் என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எரர் டிவிஷன் பை 0 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி நீங்க நேம் எரர் கூட தரலாம். நேம் எரர் இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன். அது அப்படியே கேட்ச் பண்ணிருச்சா? அந்த எரரோட பேரை கேட்ச் பண்ணி எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கேட்ச் த நேம் ஆஃப் த எக்ஸப்ஷன் ஆர் எரர், வாட் யூ கேன் சே. ஓகே, சரி. அடுத்து இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா we are going to discuss about else and finally. எல்ஸுக்கும் ஃபைனலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸப்ஷன்னா என்ன, காமன் பைத்தன் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம், ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பார்த்தோம், மல்டிபிள் எக்ஸப்ட் பிளாக் பார்த்தோம். இப்போ எல்ஸ் அண்ட் ஃபைனலினா என்ன, எல்ஸுக்கும் ஃபைனலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்
அப்புறம் ரைஸ் கீவேர்டையும் நம்ம பார்க்கலாம். சரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்ஸ் அண்ட் ஃபைனலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் நீங்கள் சிம்பிள் அனலாஜியில் புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ட்ரையும் எல்ஸும் ஃப்ரெண்டு. ட்ரையும் எல்ஸும் என்னது? ஃப்ரெண்டு. எப்பப்பெல்லாம் சரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை சொல்லிடுறேன். ட்ரை, எக்ஸப்ட், அப்புறம் என்ன வரப்போகுது? எல்ஸ் வரப்போகுது. இஃப் எல்ஸ் மாதிரி தான். ஓகே. ஸோ எப்பெல்லாம் ட்ரை ஒர்க் ஆகுமோ அப்போ எக்ஸப்ட் ஒர்க் ஆகாது, எல்ஸ் ஒர்க் ஆகும். எப்பப்பெல்லாம் ட்ரை ஒர்க் ஆகுமோ எக்ஸப்ட் ஒர்க் ஆகாது, எல்ஸ் சேர்ந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ரையும் எல்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஆனா எப்பப்பெல்லாம் ட்ரை ஒர்க் ஆகலையோ எக்ஸப்ட் ஒர்க் ஆகும், எல்ஸும் ஒர்க் ஆகாது. ட்ரையும் எல்ஸும் ஒன்னா தான் வரும், எக்ஸப்ட் தனியா வரும். ஓகே. சரி, அப்ப ஃபைனலினா என்ன? ட்ரை, எக்ஸப்ட், ஃபைனலின்னு கொடுக்குறீங்கன்னா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எனக்கு ட்ரை ஒர்க் ஆனாலும் சரி இல்ல எக்ஸப்ட் ஒர்க் ஆனாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே ஃபைனலின்றது ஒர்க் ஆயிடும். இட் டசன்ட் கேர் அபவுட் வெதர் ட்ரை ஒர்க்ஸ் ஆர் எக்ஸப்ட் ஒர்க்ஸ். எண்ட் ஆஃப் த டே ஃபைனலி கோயிங் டு ஒர்க்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை ஒர்க் ஆனாலும் சரி, எக்ஸப்ட் ஒர்க் ஆனாலும் சரி, ஃபைனலின்றது எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒர்க் ஆயிடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இட் ஆல்வேஸ் ரன்ஸ். சரியா? சரி, இப்போ இத எப்படி நம்ம இங்க பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கான விஷயத்த நான் இங்க காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரிதிங் ஸோ தட் இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல இன்புட்டை வாங்குறோம். ஸோ இந்த எமோஜிஸ் எல்லாம் தூக்கிடுறேன், அனாயிங்கா இருக்கும் அதனால. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்பரை நம்ம வாங்குறோம் இன்புட்டா. இப்போ நான் என்ன தரேன் அப்படின்னா, நம்பரை இன்புட்டா வாங்கணும், ஆனா நான் என்ன கொடுக்குறேன்? எல்லோன்னு கொடுக்குறேன். 10 டிவைடட் பை எல்லோ பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. இப்போ எனக்கு என்னாச்சு? இன்வாலிட் இன்புட்னு வந்திருக்கு. இப்போ எனக்கு ட்ரை ஒர்க் ஆகல, அதனால எக்ஸப்ட் மட்டும் ஒர்க் ஆயிருக்கு. ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன். 4ன்ற போது ட்ரை ஒர்க் ஆயிடும். 10 டிவைடட் பை 4ன்றது பாசிபிள். அப்போ எனக்கு ட்ரையும் ஒர்க் ஆகும், எல்ஸும் ஒர்க் ஆகும். பாருங்க, ட்ரை ஒர்க் ஆயிருச்சு. ஒர்க் ஆன பிறகு எனக்கு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிருக்கு. ட்ரை எல்ஸும் ஒரே சமயத்தில் ஒர்க் ஆயிருக்கா? ஆயிருக்கு. ஸோ ட்ரையும் எல்ஸும் ஒரே சமயத்தில் ஒர்க் ஆகும், பட் எக்ஸப்ட் தனியா ஒர்க் ஆகுன்றதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே. அடுத்து ஃபைனலி. ஃபைனலின்றது எப்படி ஒர்க் ஆகும் பாருங்க. ஃபைனலி எனக்கு ட்ரை ஒர்க் ஆனாலும் எக்ஸப்ட் ஒர்க் ஆனாலும் ஃபைனலின்றது ஒர்க் ஆகிடும். எல்ஸ் வேணா நான் தூக்கிடுறேன், இப்போதைக்கு எல்ஸ் எனக்கு தேவையில்லை. மேபி பிரிண்ட்டை வந்து நான் இங்கே கொடுத்துறேன். பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்றத நான் கொடுத்துறேன். இப்போதைக்கு ஃபைனலி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் எல்ஸை தூக்கிடுறேன். இப்போ எனக்கு இந்த ட்ரை ஒர்க் ஆனாலும் சரி, எக்ஸப்ட் ஒர்க் ஆனாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே எனக்கு எது ஒர்க் ஆகிடும்? ஃபைனலின்றது ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ நான் 12 தரேன், ஆன்சர் வந்திருக்கா? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட். ஸோ எனக்கு எரர் வரல, ட்ரை ஒர்க் ஆயிடுச்சு, ஃபைனலி ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் 0 கொடுக்குறேன், எரர் வரும், ட்ரை ஒர்க் ஆகாது, எக்ஸப்ட் ஒர்க் ஆகும், கூடவே ஃபைனலி சேர்ந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ cannot divide by 0, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் how it works. ஓகே. சரி, அடுத்து ரைஸ்ன்ற கீவேர்டை எதுக்காக பயன்படுத்துறோம்? எதுக்காக ரைஸ் தேவைப்படுது? ரைட், ரைஸ்னா என்ன, எதுக்காக அதை பயன்படுத்துறதை பார்த்துடலாம். ஸோ தட் we have completed this as well. இப்போ ரைஸ், இப்போ உங்களுக்கு உங்களோட ஓன் எரரை நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் ஆர் எரர், உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. எனக்கான எரரை நானே உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க இதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 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 கண்டிஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஒரு யூசர் இருக்காரு, யூசர்ஸ் கிட்ட இருந்து நான் ஏஜஸை வாங்குறேன். அவங்களோட ஏஜ் என்னன்றதை வாங்குறேன். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஏஜ். ஸோ அந்த ஏஜ்ன்றது எப்படி இருக்கலாம்? ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை இன்டிஜராக இருக்கலாம். நான் இப்போதைக்கு ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ பிரிண்ட் ஏஜ் கொடுத்தோம்னா, இந்த இடத்துல 12 ஒரு 25 கொடுக்கலாமா? 25 கரெக்டான ஏஜ். ரைட்டா? இப்போ வந்து -9 அப்படின்னு கொடுக்குறேன். -9 ஒரு ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ இது ஒரு பிரச்சனை. அப்போ whenever the negative value occurs, அப்போ எனக்கு எரர் வரணும்.
இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we are going to create a எரர் ஃபார் தட். இப்போ யூசர் தப்பான ஒரு விஷயத்த இங்க குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்களே எப்படி ஒரு எரர குடுக்க முடியும், எடுக்க முடியும் அப்படின்றது. இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா, ரைஸ் எக்செப்ஷன் ஆர் ரைஸ் வேல்யூ எரர் கூட குடுக்கலாம். வேல்யூ எரர் மாரி குடுத்துருவோமா? வேல்யூ எரர். ஓகே, வேல்யூ எரர் வரணும்னு நினைக்கிறேன். நீங்க எக்செப்ஷனும் குடுக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் இட். ஸோ ஏஜ் cannot be நெகட்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். 25ன்னு தரேன். ஃபைன், எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். -9 தரேன். என்னாச்சு எனக்கு? இதுக்கு முன்னாடி எனக்கு எரரே வரல. இப்போ எனக்கு என்ன இருக்கு? வேல்யூ எரர்ன்னு வந்திருக்கு. ஏஜ் cannot be நெகட்டிவ்னு வந்திருக்கு. இல்ல உங்களுக்கு எந்த எரரும் வேணாம், நீங்க சும்மா எக்ஸெப்ஷன் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த இடத்துல வேல்யூ எரருக்கு பதிலாக நீங்க என்ன கொடுக்கலாம்? எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். எக்ஸெப்ஷன் கொடுக்கும்போது -9 தரேன். என்னாச்சு? எக்ஸெப்ஷன் ஏஜ் cannot be நெகட்டிவ் ஆர் யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் எரர்ஸ். அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கிளாஸ் கைஸ், டுடே எபிசோட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் இட், பை.